எங்க ஒருத்தன் விதவை பொண்ணோட பையனை நல்லபடியா பாத்துக்கிறான், இதை பாக்குறவங்க மாமியாருமே நீ ஏன் என்னோட 2வது பையனை கல்யாணம் பண்ணி கூடாது, என்னோட மொத பையன் தான் உன்னை கட்டிட்டு இறந்துட்டான், அதுக்காக என்னோட 2வது பையனுக்கு உன்னை பிடிக்காம இல்ல, உன்னை அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதை கேட்கிற இவளுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இவன் மார்க்கெட் போய் காய்கறி வாங்கலான்னு பார்த்தா அங்க இருக்க 4 பசங்களுமே இவகிட்ட தப்பா தான் பிஹேவ் பண்றாங்க. நீ ஏன் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிற பிஹேவியர் பார்க்கும். அங்க இருக்க பையனுமே அந்த வீடியோவை கேப்சர் பண்ணிக்கிறான். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், இதை யூடியூப்ல போட்டா அப்படின்னா உங்க எல்லாருக்குமே என்ன நடக்கும்ன்றது தெரியும் இல்லைன்னு சொல்லும்போது அந்த பசங்களுமே அங்க இருந்து ஓடிடுறானுங்க. இப்ப இவங்களையும் தனியா கூப்பிட்டு வச்சு எங்க உங்க ஹஸ்பண்ட் வரலையா, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரு விதவை, எல்லாரும் என்கிட்ட இப்படிதான் நடந்துப்பாங்க, இந்த சொசைட்டி அப்படிதானே சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப இவனுமே இந்த பொண்ணு சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு நைட்டு இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயங்களையும் யூடியூப்ல ஷேர் பண்ணிடுறான். இப்ப அந்த விஷயத்த அந்த கட்டிக்க போற பையனுமே பார்த்துட்டு நீ தானே இது எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏன் 4 பேர் உன்னை இப்படி பேச போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த விஷயத்தை கேட்ட உடனே எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை, நான் என்னோட கணவனை மறக்கவும் முடியல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து உள்ள போய் அழ ஆரம்பிச்சிடறா. இப்ப மறுநாள் இவ அதே மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்கலான்னு போறான். அந்த இடத்துல அந்த பையனை பார்க்கும்போது இவளுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்ப அந்த பையனுமே அவங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, உங்களை கேட்காமலேயே உங்களோட வீடியோவை நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன், அது என்னோட தப்பு தான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவளுமே நீங்க செஞ்சது தப்பே இல்லை, அப்படி செஞ்சதுனால தான் எனக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்கு, அவனை எதிர்த்து பேசியிருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களுமே இவகிட்ட ஷேர் பண்றதுனால இவனுக்குமே அவங்கள ரொம்ப பிடிச்சிட்டு போக ஆரம்பிக்குது. அடிக்கடி இவங்க 2 பேரும் மீட் பண்ணியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க மீட் பண்ணி பேசுறத ஒரு நாள் அந்த பையனுமே பாத்துறான். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, எதுக்காக இவங்களோட பேசிட்டு இருக்க, நான் தான் உன கல்யாணம் பண்ணிக்க போறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு போயிடுறான். இப்ப இந்த பையனுமே வீட்டுக்கு போயிட்டு இவளுக்கு கால் பண்ணி பாக்குறான், ஆனா எடுக்கவே இல்லை, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை, இவ என்ன கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளைவே இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க வீட்டுக்குமே வந்து பாக்குறான். அந்த பொண்ணு பார்த்தா அழுதுகிட்டு இருக்கா. எதனால இப்படி அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது தான் என்கிட்ட அவன் என்ன எதிர்பார்த்தானோ அதை அடைஞ்சு முடிச்சுட்டான், இதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில எது சாதிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. இதை கேட்ட அந்த பையனுமே அவன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உன்னோட சொத்து மட்டும்தான், அதுக்காக தான் உங்ககிட்ட இப்படி நடந்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது அந்த பொண்ணுமே என்கிட்ட எந்த சொத்துமே இல்லை, நான் என்கிட்ட இருந்து அவன் என்ன எதிர்பார்க்கறான்னு சொல்லி கேட்கும்போது தான் இப்ப இவனுமே ஒரு உண்மையை சொல்றான். உன்னோட ஹஸ்பண்ட் தான் உன்னோட ஹோல் ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையுமே உன்னோட பேர்ல தான் எழுதி வச்சிருக்காங்க, அவங்க பேர்ல எதுவுமே இல்லை, அதனால தான் உங்ககிட்ட இருந்து அதை வாங்கிக்கிட்டு அவன் எப்படியாச்சும் வேற இடத்துல செட்டில்மெண்ட் ஆகணும்னு பாக்குறான். அது மட்டும் இல்லாம அவன் வேற ஒரு பொண்ணையே விரும்பிக்கிட்டு இருக்கான், அதையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாயி போகுது. இப்ப அவங்க மாமியார் கிட்டயுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. உங்க பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதே என்னோட கணவனோட சொத்துக்காக மட்டும்தான், இதெல்லாம் தெரிஞ்சுமா நீங்களுமே இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க மாமியாருமே சொல்றாங்க. இப்ப இவளுமே இதுக்கப்புறம் இவன் என்னோட நிழல கூட சீண்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்ப அவ உள்ள போனதுக்கு அப்புறமா அவங்க மாமியாருமே அவங்க பையன் கிட்ட இவளை இதுக்கப்புறம் விட்டு வச்சா கண்டிப்பா இந்த சொத்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, இவளை கண்டிப்பா கொலை பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த சொத்துக்கள் கிடைக்கும்னா கொலை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கொலையும் பண்ணிடுறாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல சொத்தும் பணமும் தான் உண்மையான மதிப்பா மதிக்கிறாங்க, உயிரை ஒரு பொருட்டா கூட நினைக்க மாட்டாங்க. இது எத்தனை பேருக்கு உண்மையா தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க.